உறவுகளுக்கு வணக்கம். ஐயா பெருமதிப்பிற்குரிய ஐயா காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது, இப்பொழுது நடப்பாண்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, உண்மையான ஒரு வரலாறு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த வரலாற்று கொஞ்சம் இந்த செய்தியை மட்டும் கேளுங்க. ஐயா முதலமைச்சராக பதவியேற்கும் போது ஒரு 7 பேரை மட்டும் அவருடைய அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. அதில் கக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாரு. அவருக்கு மட்டுமே 7 பேரில் அந்த கக்கன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர், அவருக்கு மட்டுமே 10 பதவிகள் ஒதுக்கப்படுது, 10 துறைகள். மொத்தம் வந்து எத்தனை துறைகள் இருக்கும்போது அதில் 10 துறைகள் மட்டுமே கக்கன் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. 10 ஆண்டுகள் வந்து அமைச்சர்கள் இருக்கிறார் கக்கன். அவர் வந்து 10 துறைகள் ஒதுக்கப்படுது. அதே மாதிரி 10 ஆண்டுகள் அமைச்சர்கள் இருக்கிறாரு. அவர் அமைச்சராக இருக்கும்பொழுது வெளியூர்களுக்கு சென்று திரும்பும்பொழுது, வெளியூர்லாம் போயிட்டாங்க அப்படின்னா அங்கே சென்றாலும் கூட அவருடைய துணிகளை அவரே துவைத்துக் கொள்வாராம். அதே போல் ஒரு முறை வந்து திருச்சிக்கு போயிட்டு ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுட்டு சென்னைக்கு திரும்பும் பொழுது இரவு வந்து நேரம் காலதாமதமானதுனால ரயிலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடுறாங்க. ரயிலை தவற விட்டுறாங்க. ஸோ ரயிலை தவற விட்டாச்சு அப்படின்றனால அவர் வந்து தொடர்பு நிலையத்தில் எந்த அதிகாரியும் தொடர்பு கொள்ளலை, அமைச்சர்களை சார்ந்தவர்களையும் யாரையும் தொடர்பு கொள்ளலை. அவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேயே வந்து அவர் கொண்டு வந்திருந்த துண்டை விரிச்சு இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா படுத்து உறங்குறாரு. ஒரு நேரம் வந்து 12 மணி ஆகுது. ரயில்வே அதிகாரிகள் வந்து கால் போட்டு கேட்குறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு மந்திரி, என்னுடைய ரயிலை வந்து தவற விட்டுட்டேன், அடுத்த ரயில் வர வரைக்கும் இங்கே காத்திருந்துட்டு நான் கிளம்பி திருப்பி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்கிறாரு. அவங்க உடனே ஐயா மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து முதல் வகுப்பு அந்த தங்குற அறை இருக்கு இல்லையா, முதல் வகுப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த வசதி எனக்கு போதுமானதாக இருக்குது, நான் இங்கே தங்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதிகாரிகள் வந்து அவர் வந்து காலையில் அந்த அடுத்த ரயில் வர வரைக்கும் அடுத்த ரயில் வந்து அவர் கிளம்புற வரைக்கும் அவர் கூடயே இருந்து அவருக்கு பாதுகாப்பாக இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இது எதுக்கு நான் உங்ககிட்ட பகிர்றேன் அப்படின்னா, ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது அப்போது இருந்த ஆட்சி முறைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முறைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இதை நான் பதிவுறேன்.